தமிழ் திரைத்துறையிலும் பாலியல் அத்துமீறல்கள் இருப்பதாகவும் அதனை தடுக்க முன்னணி நடிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் நடிகை சனம் ஷெட்டி வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். இவ்வளவு தூரம் ஏன் இல்லைன்றதா இதுக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா, மலையாள சினிமால இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கு, இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். வை கான்ட் வி ஃபாலோ தட்? அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் சொன்னேன், இது டே ஒன்லயே எப்போ கமிட்டி லான்ச் பண்ணாங்களோ, இந்த ரிப்போர்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே நீங்க கேட்டீங்க. எனக்கு நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எத்தனை வாட்டி எனக்கு கால்ஸ் வருது. இப்போ ஒரு வாரத்துக்கு 2 கால்ஸ் வருது. மேடம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாதான் மேடம் இந்த படத்துக்கு உங்களை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்றதுக்கே போட்டா ஒரு கேட்டு, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா, அப்போ ரெஃபர் பண்ணுவோம். இல்ல என்ன மாதிரி ஒரு கேவலமான மானங்கெட்டத்தனமான ஒரு விஷயம் இது. அதான் நான் சொல்றேன். அதுவும் சொல்றாங்க. இப்போ ஒரு வாரமா நீங்க என்ன கேக்குறீங்க, எனக்கு ஏத்த மாதிரி யூடியூப்ல ஒரு 4 பேர் தான் உட்காந்து டெய்லி ஒரு 50 இடத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுதானே வர்றாங்க. சோ என்ன மிகப்பெரிய தப்பு என்ன நடக்குது? நார்மலைஸ் பண்றாங்க. எதுக்கு நார்மலைஸ் பண்ணோம்? இல்ல பேட்டியில உட்கார்ந்த உடனே டிஸ்க்ளைமர், இங்க மட்டும் இல்லைங்க, சினிமால மட்டுமா இருக்கு, எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. இல்ல வெக்கமா இல்லையா இது சொல்றதுக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு, சோ இங்கேயும் இருக்கு, சோ நார்மலைஸ்டா? சோ எந்த தைரியத்துல பொண்ணுங்க, அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்கமிங் மாடல்ஸ் வெளியில என்ன தைரியத்துல பேசுவாங்க? அப்படியே நான் பேசினாலும் என்னப்பா ஆக போகுது? அதுதான் இப்போ நான் கேக்குறேன், நீ ஓகே சொன்னாதானே நடக்கும். நீ ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வெளியில அதை பத்தி குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஏன் அந்த கேள்வியே ஏன் வருது? அங்கேதானே தப்பு நடக்குது. சோ எல்லாரும் ஓகே ஓகேன்னு உள்ளுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா, அப்ப சினிமால நான் பெரிய ஆளாகி வரணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம ஹோப்ஸ் ட்ரீம்ஸோட வருவோம்ல, அந்த கனவுகள் எல்லாம் வச்சுட்டு வரவங்களுக்கு, திறமை உள்ள ஆட்களுக்கு என்ன பதில்? தப்பான வழியில நம்ம போலன்றதுதான் நம்ம தப்பா? சோ நம்ம தான் இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், கத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சு. உண்மையில அது இருக்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எனக்கு தெரியாது. பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க விசாரிக்கணும், இந்த மாதிரி இருக்கா, நம்ம டீம்ல இப்படி நடக்குதா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி நடக்குதா, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியை கிளீன் பண்ணுங்க, திறமைக்கு மதிப்பு கொடுங்க.